Blessings, peace and joy to you, my beloved, in the mighty name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பானவர்களே, ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் சமாதானம் உங்களுக்கு என்றென்றைக்கும் உண்டாவதாக. In Christ we have been granted spiritual insight and understanding. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு ஆவிக்குரிய நுண்ணறிவும் புரிந்து கொள்ளுதலும் வழங்கப்பட்டிருக்கிறது. The Bible says in Colossians chapter 3 verse 16, it says that let the word of Christ dwell in you richly in all wisdom, teaching and admonishing one another in psalms and hymns and spiritual songs, singing with grace in your hearts to the Lord. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமா வாசமா இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்க இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறது. Now the Bible counsels us, admonishes us that the word of Christ should dwell in us richly in all wisdom. ஆகையால் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது, ஆலோசனை தருகிறது என்னவென்றால் கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ள சகல ஞானத்திலும் ஐஸ்வர்யமாய் பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. In Colossians chapter 1 verse 9, the Bible says, Apostle Paul by the Spirit he prayed to the Christians in Colossae. He prays that for this reason, since the day we heard about you, we have not stopped praying for you and asking God to fill you with the knowledge of His will through all spiritual wisdom and understanding. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9 வசனத்து கூட அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியினாலே கொலோசிய சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக வல்லமையான ஜெபத்தை ஜெபிக்கிற என்னவென்றால், இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லாம் ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிவில் நிரப்பப்பட வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். My beloved in Christ Jesus, from the scripture we learn and we understand that Apostle Paul by the Spirit prayed that they would be filled with the knowledge of God's will and coupled with wisdom and spiritual understanding. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வேதத்தில் நம்ம தியானிக்கும் வேத வாக்கியத்தில் நம்ம எதை புரிந்து கொள்கிறோம் கற்றுக்கொள்கிறோம் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ஆவியில் ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிறார். அந்த கிறிஸ்தவர்கள், கொலோசிய சபையிலுக்கு கிறிஸ்தவர்கள், அவர்கள் எல்லாம் ஞானத்தோடும் ஆவிக்குரிய வேகத்தோடும் ஆவிக்குரிய புரிந்து கொள்வதோடும் கர்த்தருடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்தை அறிவில் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். And it let us know that there is a such thing as spiritual understanding just as there is a natural understanding. இது நமக்கு என்ன வெளிப்படுத்தி இருந்தால், நம்முடைய இயற்கையான புரிந்து கொள்ளுதலும் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது. அடுத்ததானது ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலும் விவேகமும் நமக்கு இருக்கிறது இது வழிகாட்டுகிறது. My beloved in Christ, it is the Holy Spirit is the one who open our eyes and give us a spiritual understanding. This is the Holy Spirit is the one who unveils mystery and secret of the kingdom of God to us. It is the Holy Spirit of truth. It is the Spirit of God, the Holy Spirit of truth. He is part of His ministry in our life. It's to reveal His truth to us in our spirit. கிறிஸ்து அருமை அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தான் நம் கண்களை திறந்து ஆவிக்குரிய சத்தியத்தை புரிந்து கொள்கிறதற்காக அந்த வெளிப்பாடை நமக்கு கொடுக்கிறார். மற்றும் பரிசுத்த ஆவியானவர் தான் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் மறைப்பொருள் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர் நம்ம வாழ்க்கையுடைய அவர் ஊழியத்தினுடைய பங்கு என்னவென்றால், அவர் சத்தியத்தை நம்ம ஆவிக்குள்ளே வழங்க வேண்டும் என்ற அவர் ஊழியமா இருக்கு நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். And also Apostle Paul through the Spirit he also prayed for the Christian in Ephesians. In Ephesians chapter 1 verse 70 he prays that, for I always pray to God that He may grant you a spirit of wisdom and revelation of insight into mysteries and secrets in the deep and intimate knowledge of Him. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17 வசனம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியினாலே எபேசிய சபைகளுக்கு ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவான ஆனவர் தம்மை நீங்க அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திர வேண்டும் என்று ஜெபிக்க. அப்படி என்றால் தேவனை அறிந்து கொள்கிறதற்கு புரிந்து கொள்கிறதற்கு பரிசுத்த தேவன் உங்களுக்கு ஞானத்தின் ஆவியையும்
வெளிப்பாடுதலின் ஆவியும், அப்படி என்றால் தேவன் அறிந்து கொள்கிறதுக்காக ஆழமாக ஆழ்ந்த விதத்தில் தேவன் அறிந்து கொள்கிறதுக்காக, உங்களை தேவ ராஜ்யத்துக்குள்ள ரகசியம் அறிந்து கொள்வதற்காக நுண்ணறிவும் ரகசியங்களும் ஆழமான காரியத்தை புரிந்து கொள்கிற நுண்ணறிவின் வெளிப்பாடுகளை கொடுக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். My beloved in Christ Jesus, without the understanding and insight that the Holy Spirit gives us, our interpretation of life will be ordinary and useless. It will be difficult for us to grasp the spiritual realities. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நுண்ணறிவும் புரிதலும் கொடுக்கவில்லை என்றால் நம்மளோட வாழ்க்கையோட கண்ணோட்டம் அது மிக ஒரு சாதாரணமா இருக்கும் மற்றும் அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆகியால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த சத்தியத்தையும் அவர் புரிந்து கொள்வதில் ஞானத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால் ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம பிடித்துக் கொள்ள முடியாது என்று அறிந்து கொள்கிறோம். So when we consider the disciple of Jesus, for example, though they had been with the master, they didn't understand many things that he taught them because they hadn't received the Holy Spirit. வேதத்துல பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது உதாரணமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தாங்க. அவங்க அநேக காரியங்கள் அவங்க புரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டு, ஏனென்றால் அவங்க பரிசுத்த ஆவியை அந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ளவில்லை. When Jesus spoke about his death, burial and resurrection, they grappled with it because they lack spiritual insight and understanding at them. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் அடக்கம் பண்ணதும் உயிர்த்தெழுதலை குறித்து பேசும் பொழுது அவங்களுக்கு ஆவிக்குரிய நுண்ணறிவும் புரிதலும் அந்த நேரத்தில் இல்லாதபடினால, குறைவா இருந்தபடினால அவர் சொன்ன சத்தியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல. And when he arose from the dead, some of them still doubted. But after his resurrection, when he came among them, the Bible says in book of John chapter 20 verse 20, they said he breathed on them and said to them, receive the Holy Spirit. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே கூட சந்தேகப்பட்டார்கள் சில பேர். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மத்தியில் வந்து யோவான் 20:22 சொன்ன பிறகு அவர் சொல்லுகிறார், நீங்கள் அவர் மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் என்று பார்க்க முடிகிறது. My beloved in Christ Jesus, what Jesus did was to open their understanding by the Holy Spirit so they could receive and comprehend spiritual realities. ஆகையால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை எதுக்கு செய்தார் என்றால் அவங்க ஆவிக்குரிய சத்தியத்தை பெற்றுக்கொள்கிறதற்கும் புரிந்து கொள்கிறதுக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு அந்த புரிந்து கொள்ளுதலை கொடுக்க வேண்டும் என்று ஊதி அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் என்று சொன்னார். So from then on they had a spiritual insight, they understood the word of Jesus. அதுக்கு பிரகாரம் பார்க்கும் பொழுது அவங்க ஆவிக்குரிய நுண்ணறிவு புரிந்து கொள்வதை பெற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையெல்லாம் புரிந்து கொண்டார்கள் என்று அறிந்து கொள்கிறோம். My beloved in Christ Jesus, when the Holy Spirit comes into our life, He gives us understanding so we are no longer in the dark about God's word, life and anything. கிறிஸ்துவுக்கு அன்பான பரிசுத்த ஆவியை நமக்குள்ள வருகிற பொழுது நம்முடைய புரிந்து கொள்ளுதலை நமக்கு வாழ்க்கையின் தேவனுடைய வார்த்தை குறித்தும் வாழ்க்கை குறித்தும் மற்ற எல்லா காரியத்தை குறித்தும் புரிந்து கொள்ளுகிற அந்த ஒரு வெளிப்பாடை நம்ம கொடுக்கிறார். ஆகிய நம்ம அந்த புரிந்து கொள்ள வெளிப்பாடு கொடுக்கும் பொழுது நம்ம இருளிலே நம்ம நடப்பதில்லை. இயேசுவின் நாமத்தில் through the insight and the understanding the Holy Spirit gives in our life, we know the parts of life that brings success, joy, victory, prosperity. ஆகியால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுக்கிற நுண்ணறிவினாலும் புரிந்து கொள்ளுதலினாலும் நம்ம வாழ்க்கையின் பாதை கொண்டு வருகிற எல்லா வெற்றியும் ஜெயமும் செழிப்பும் சந்தோஷமும் அதை நம்ம புரிந்து கொள்கிறதுக்கு அது உதவி செய்கிறதா இருக்கு. The Holy Spirit, by the spiritual insight and the wisdom of the Holy Spirit, we are led in wisdom, glory and righteousness. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நுண்ணறிவினாலும் புரிந்து கொள்ளுதலினாலும் நம்ம ஞானத்தினாலும் மகிமையினாலும் நீதியினால் நடத்தப்படுகிறா இருக்கிறோம். So finally my brother, I would like to encourage you as the book of Acts chapter 20 verse 32 says, so now brethren I commend you to God and to the word of his grace which is able to build you up and give you an inheritance among all those who are sanctified. அப்போஸ்தலர் நடபடிக்கை 20:32 சொன்ன வண்ணமாக உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இப்பொழுது சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடைவும் பரிசுத்தமாக்க அனைவருக்கும் சுதந்திரத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்க தேவனுக்கும் அவர் கிருபையின் வசனத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். My beloved in Christ,
we have been granted spiritual insight and understanding. இந்த அன்பானவரே, கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய நுண்ணறிவும் புரிந்து கொள்வதும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. May God bless you abundantly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen, amen, amen.